இந்த வீடியோவில் உங்களுடைய யூடியூப் சேனலில் வியூஸ் வராததற்கான ஒரு முக்கியமான காரணத்தை நான் சொல்ல போகிறேங்க. இந்த காரணத்தை சொன்னோன்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கோச்சிக்குவீங்க. பரவாயில்ல, நான் இருந்தாலும் சொல்ல போகிறேன். உங்களுடைய யூடியூப் சேனல் க்ரோ ஆகாததுக்கு காரணம் இதுதான். நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். உங்களுடைய யூடியூப் சேனலில் வியூஸ் வராததுக்கான காரணமும் இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். இப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, நான் எப்படிங்க காரணமாக இருக்க முடியும்னு. நீங்கள் தாங்க காரணம். இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸில் உங்களால் வளர முடியல அப்படின்னா நீங்கள் தான் சரியான டெசிஷன் எடுக்கலை, சரியான முடிவு எடுக்கலை, சரியாக அந்த பிஸ்னஸை கொண்டு போகலைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் யூடியூப்பில் வியூஸ் ஒழுங்காக வரல, இல்லை நீங்கள் நினச்ச கண்டென்ட் போட்டு அதற்கான என்கேஜ்மெண்ட் வேல்யூன்றது கிடைக்கல அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் தான். பாருங்கள், யூடியூப்ன்றது ஒரு ஜனநாயகமாக எல்லா கிரியேட்டரையும் வந்து பார்க்குது. யார் நல்லா டைட்டில் வைக்கிறாங்க, கேட்சியாக டைட்டில் வைக்கிறாங்க, யார் தம்ப்நெயிலை கரெக்டாக பண்ணுறாங்க, எங்களுக்கு வியூஸ் கொடுக்குது. இதை கம்மியாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கம்மியான வியூஸ் கொடுக்குது. மீடியமாக பண்ணுறவங்களுக்கு மீடியமான வியூஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறீங்களோ, மார்க் வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூஸ் கொடுக்குது. இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இதில் வீடியோவே போட மாட்டேறீங்க. என்னுடைய சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, என்னுடைய சேனலுக்கு வந்து வியூஸே வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, வாட்ச் டைம் வரல அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க சேனலில் போய் நான் பார்க்குறேன், 90% என்ன தெரியுமா பண்ணுறாங்க, வீடியோவை ஒழுங்காக போட மாட்டுறாங்க. கன்சிஸ்டன்சியே இல்லை. அப்போது கன்சிஸ்டன்சியை எப்படி கொண்டு வரலான்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஷன் வேணுங்க. இப்போ நீங்கள் வந்து என்னுடைய ரெகுலர் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு சலிச்சு போயிருப்பீங்க. பேஷன் பேஷன் இவன் கூப்பிட்டே இருக்கானே, லூஸ் தான் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உண்மை இது தாங்க. பேஷன் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு காலையில் எப்படி எந்திரிச்சு ரெடி ஆவீங்க, உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு ஒரு பஸ்லேயோ ஒரு கார்லேயோ ஒரு சாப்பாடை கட்டிட்டு அதை வந்து இந்த ரொட்டீனை வந்து மாதம் 30 நாளும் பண்ணுவீங்க. இது உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த பேஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கான இப்போ இந்த ஒரு மாதம் நம்ம கரெக்டாக போனோம்னா ஒரு 10% இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுடைய பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுன்றதுனால நீங்கள் அதை போவீங்க. அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சலிப்பு இருக்குமா 30 நாள் வேலை செய்கிறதுக்கு. இதுவே உங்களுடைய ஃப்ரெண்டு வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தினமும் அந்த ரொட்டீனாக 30 நாளும் போகும்போது ஒரு சலிப்பு தட்டும். என்ன தான் நம்ம வேலை பார்த்தாலும் நம்மளா முன்னேற போகிறோம், வேறு யாரோ தானே முன்னேற போகிறாங்க. நம்ம என்ன தான் ப்ராஜெக்ட் பார்த்தாலும் அதன் மூலிமா அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண போகிறது நம்மளுடைய கம்பெனிக்காரன் தானே. ஸோ எப்படி இதில் வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு பார்க்கலாம், இல்லை அந்த வேலை பார்க்குறதுக்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். எப்படிடா அந்த வேலையை நம்ம வந்து டிங்கி கொடுக்கலாம், இல்லை வந்து இந்த ஒரு 7 மணிக்கு நம்மளுடைய ஒர்க் எல்லாமே முடியுதுன்னா 6:59க்கு எப்படி நம்ம பையை தூக்கிட்டு கிளம்பலாம், இப்படிலாம் யோசிப்பாங்க இல்லையா. ஸோ பேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்த ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். பேஷன்றது ஒரு காருக்கு வந்து ஒரு ஃபியூவல் போடுற மாதிரி. அந்த ஃபியூவல் இல்லைன்னா கார் மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது இல்லையா. இப்போ ஒரு பேஷன் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு, பேஷன் இல்லாத நீங்கள், பேஷன் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு மலை ஏறி போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு அவருடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. அந்த மலை ஏறும்போது அந்த ஒரு பாம்பு இருக்கும், ஒரு கல் இருக்கும், ஒரு வழுக்கு பாறை இருக்கும், எனிதிங் இருக்கும் இல்லையா. மலைன்றப்ப நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இதுவே உங்களுக்கு பேஷனே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, கடமைக்குன்னு சரி யாராவது கூப்பிட்டுட்டான் வேறு வழி இல்லை போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போவீங்க இல்லையா. ஆனால் உங்களுக்கு பேஷன் இருந்துச்சு அப்படின்னா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாக இருக்கும். அந்த 30 நாள் அல்லது யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு வந்து பேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ நான் என்ன வீடியோ போடுறதே எனக்கு தெரில, கண்டென்ட் வந்து எனக்கு பஞ்சமாக இருக்குது. கண்டென்ட் எப்படி பஞ்சமாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கள்ல. எப்படி வந்து உங்களுக்கு பஞ்சம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேஷன் இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறதுக்கான அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வேணுங்க, ஒரு ரொட்டீன் வேணும்.
ஒரு சிஸ்டம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது, சப்போஸ் வந்து ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெக்டொனால்ட்ஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் ஜாயின் பண்ணுறாருன்னா எங்கே சிலிண்டரை வைக்கணும், எப்போ வந்து சிலிண்டரை ஆன் பண்ணணும், எப்போ ஷட்டரை ஓப்பன் பண்ணணும், எப்படி கஸ்டமர்கிட்ட வந்து கோபமாக பேச கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி நம்ம பேசணும், எந்த அளவுக்கு ஒரு பர்கரில் வந்து நம்ம ஒரு சீஸ் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி வேலைக்கு ஜாயின் பண்ணுறவர் கூட அதை ஒரு செகண்ட் படித்தார்னா அவர் வந்து ட்ரெயின் ஆயிடுவார். ஆனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, அதில் அந்த சிஸ்டம் இருக்கா? ஏன் கார்ப்பரேட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். இந்த ப்ராஜெக்டை இத்தனை பேர் பண்ணணும், அந்த பர்சனை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். சிஸ்டம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குல்ல, இந்த நாள் நான் வந்து ஐடியாவை எடுப்பேன், இந்த நாள் வந்து அதற்கான ரிசர்ச் பண்ணுவேன், அதுக்கப்புறமா நான் ஸ்கிரிப்ட் பண்ணுவேன், இன்னொரு நாள் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன், எடிட் பண்ணதுக்கப்புறமா அப்லோட் பண்ணி அதுக்கான டைட்டிலு டேக்ஸ் போட்டு ஆப்டிமைஸ் பண்ணுவேன், ஒரு நாள் தம்ப்நெயில் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நிறைய நாள் தொடர்ந்து வீடியோ போட முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிம் போகிறீங்க, ஒரு ஜிம் ஃப்ரீக்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 பேக் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நாள் லெக் டே பண்ணுவீங்க, ஒரு நாள் வந்து புஷ்அப்ஸ் பண்ணுவீங்க, ஒரு நாள் வந்து சீட் டே பண்ணுவீங்க, ஒரு நாள் ரெக்கவரி டே. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் செஞ்சு ஒரு ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் அந்த 6 பேக்குன்றதை வைக்க முடியும் இல்லையா? வாரன் பஃபட் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து ஜெயிச்சிருவான், இதுவே ஒரு அறிவாளி பிளான் இல்லைன்னா அவன் வந்து தோற்றுருவான் அப்படின்னு சொல்கிறாரு. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறதுக்கான அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். இப்போது எனக்கு வந்து புரியுது, நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து நிறைய விதமான டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் வந்து இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருக்கும், ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், அவங்க பையனுக்கு வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்களுடைய பாட்டியோ யாரோ ஒருத்தவங்க டெத்தாக இருப்பாங்க. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து லைஃப்பில் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து வீடியோ போட முடியாத சூழ்நிலைகள் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போடுங்க, 5 நிமிஷம் போட முடியலன்னா 2 நிமிஷம் போடுங்க, அப்படியும் முடியலையா ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க, அப்படியும் முடியலன்னா ஒரு லைவ் போடுங்க. என்னால் வீடியோ போட முடியலனாச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி நீங்கள் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியும். அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்து அப்படியே இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, இல்லை யூடியூப் வீடியோஸ் எடுத்து அப்படியே சாப் பண்ணி மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து போடுறாங்க, ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போடுறாங்க. இந்த மாதிரிலாம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 2 ரேபிட்டை அட் அ டைமில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே சேனல் 2 சேனல் ஓப்பன் பண்ணுற ஒரு சில பேர்லாம் எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சாங்க, 4 சேனல் வச்சுருக்கேன்னாங்க. அந்தளவுக்கு எப்படி அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்குதுன்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸுக்கு பொதுவாகவே எனர்ஜி வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். காலையில் ஒரு 9 மணிக்கு அந்த எனர்ஜி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி ஒரு 4-5 மணிக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிரும். ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு யூடியூப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணிவிட்டு அந்த ஒரே ஒரு யூடியூப் சேனலில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் யூடியூப் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மட்டுமே போடுங்க, வேறு எதில் செதற விடாதீங்க, உங்களோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறதுக்கான அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய சேனல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ என்னுடைய சேனலை பாருங்கள், என்னைய மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால ஓகே, சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு நான் வந்து ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். இப்போ என்னுடைய சேனலில் வீடியோ வந்தோடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் ஆகும், இவங்க வீடியோ போட்டுட்டாங்க நம்மளும் வீடியோ போடணும், இவர் எப்போ ஸ்டாப் பண்ணுறாரோ அப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கோங்க. இவர் வீடியோ போடுறதில்ல, அப்போ நம்ம வீடியோ போடாமல் இருக்கோம், அவர் வந்து நாளைக்கு வீடியோ போட்டுருவார், அப்போ நம்ம போடாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறதுக்கான அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் கோல்ஸை வந்து பெருசாக்கிட்டே இருங்க. முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க முதல்ல ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது வந்து படாத பாடுபடுவாங்க.
எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்தளவுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் போது அந்த ரிசல்ட்டுன்றது ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். அப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது பெருசாக ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா, அப்போ சுற்றி முற்றி பார்ப்பீங்க, எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தோன்னே இவ்வளோதானாடா, நம்மளை இந்த உலகம் எதுவுமே பாராட்டலையே, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம், இந்த உலகம் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்துடும். அப்போ என்ன பண்ணுங்கள், என்னுடைய டிப் என்ன அப்படின்னா, அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்களா அதோட ஒரு 0 ஆட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய அடுத்த இலக்கு இது தான். இப்போ 10,000 வந்துட்டிங்களா, 10,000ல் ஒரு 0 ஆட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ண உடனே அந்த 2000 3000 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே 1K ஆயிரும். அப்புறம் 2K 3K இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தராது. அப்புறமா ஒரு 10K வந்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் வைக்கணும்னு கிடையாது, வியூஸ் கெயின் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு 1000 வியூஸ்க்கு அப்புறமா ஒரு 10,000 வியூஸ் கெயின் பண்ணணும், இல்லை 1 lakh வியூஸ் கெயின் பண்ணணும், இப்படின்ற மாதிரி இலக்கை வந்து பெருசு பண்ணிகிட்டே இருக்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பீங்க. கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கான அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய யூடியூப் பெய்டு கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்னடா பொசுக்கு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு 4-5 டிப்பு, இது மாதிரி 1000 டிப்ஸ் இருக்குது, 1000 புக்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம சொன்னால் கூட சில பேர் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு வேலையை சொன்னோம்னா ப்ரொக்காஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போது அவங்களுடைய நாள் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு 8 to 9 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 to 8:05 ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, 8:05 to 8:10 இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருப்பாங்க, 8:10 to 8:11 யூடியூப்கான ஸ்கிரிப்டை எழுதிட்டு இருப்பாங்க, 8:15 to 8:20 வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி அந்த ஒரு 60 minutes ஒவ்வொரு மினிட்டும் அவங்களுடைய மைண்ட் வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தவங்க ரொம்பவே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, ஒரு கண்ணு மாதிரி ஆயிடுச்சு, அவங்களால வந்து ஒரு விஷயத்த ஒரு 100% ஃபோக்கஸ் கொடுத்து பண்ண முடியல அப்படின்றவங்க என்னுடைய கோச்சிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ஒரு சோம்பேறியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய யூடியூப் கோச்சிங் வாங்க. உங்களை நான் வந்து ரெகுலராக வீடியோ போட வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 hours வாட்ச் டைமை என்னால் கொண்டு வர வைக்க முடியும். இதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். இதற்கு வந்து நீங்கள் டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கூட போட தேவையில்லை, லைவ் வீடியோ போடவே தேவையில்லை. இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடிக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்னென்ன சீக்ரெட்ஸ்லாம் வச்சு அவங்களுடைய சேனலை வந்து க்ரோ பண்ணுறாங்க, ஸ்மால் யூடியூபர்ஸ்கிட்ட என்னெல்லாம் மறைக்கிறாங்கன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நேற்று போட்ட வீடியோ. அதோடைய லிங்க்ன்றது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.